வணக்கங்கிறது தஞ்சாவூர் மண்ணு செம்ம சூப்பரான இன்றைக்கி ஃபிஷ் மார்க்கெட்டை ரீட்டைல் ஃபிஷ் மார்க்கெட் பற்றி தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்படியே போகிற வழியில் எம்பெருமான் சிவனை அப்படியே தரிசிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே ஜூம் பண்ணி வெளியில் இருந்த வாக்கில் ஒரு வீடியோ. அப்படியே 3 கோபுரம் நடுவில் நிலா பார்க்கவே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. காலையில் கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. எனக்கு புண்ணியம் தர்றது என்னோடய சப்ஸ்கிரைபர் தான். அப்படியே நம்ம உள்ள ரீட்டைல் மார்க்கெட் போயாச்சு. ஃபிஷ் மார்க்கெட்டு எல்லாமே அப்போ தான் வர டைம், மக்கள் வர டைம், கடை எடுத்து வைக்கிற டைம். நம்ம இயர்லி மார்னிங் ஒரு 6:15 அங்கே உள்ளே போயாச்சு. ஏகப்பட்ட மீன் வெரைட்டி. ஐர மீன் நம்ம ஃபிஷ் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. இதை விட சந்தோஷமான விஷயம் வேறு எதுவும் இருக்க முடியுமா? ஐர மீன் இப்போ நம்ம ஃபிஷ் மார்க்கெட்டில், தஞ்சாவூர் ஃபிஷ் மார்க்கெட்டில், சில்லறை வியாபார ஃபிஷ் மார்க்கெட்டில் ஐர மீன் கிடைக்குது. நம்மளோட ஃப்ரெண்டு விரால் மீன் அப்படியே துடிக்க துடிக்க எப்படி கையில் வச்சுருக்காரு பாருங்கள். நாட்டு விரால் அப்படின்னாரு. ஓகே பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுக்க அப்படியே உள்ளே போயாச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ. அங்கே பாருங்கள், கெண்டை மீன் எல்லாமே உயிருள்ள கெண்டை, ஜிலேபி கெண்டை. இதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது கிராமத்து சைடு. எல்லாமே வளர்ப்பு மீன் கிடையாது, கொஞ்சம் வளர்ப்பு மீன். இதெல்லாம் ஏரியில் பிடிச்சா தான். விரால் மீன்லாம் எவ்வளோ சூப்பராக தூங்கிட்டு இருக்கு பாருங்கள். தண்ணியே இல்லாமல் இருந்தாலும் விரால் 2 நாளைக்கு உயிரோடு இருக்குமா, துள்ளி குதிக்கிறா அப்படி விரால். ஆமாங்க, அண்ணன் கடையில் என்னென்ன மீன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ வாங்க. இப்போ நம்ம கடையில் என்னென்ன மீன் இருக்குது, உங்கள்கிட்ட என்ன மீன் ஸ்பெஷலாக இருக்குது? ஐர மீன் இருக்குது, கில்ட்டி மீன் இருக்குது, குறவை மீன் இருக்குது, ஜிலேபி இருக்குது, உயிருக்கு கெண்டை இருக்குது, விரால் இருக்குது, ஆரா மீன், வாழை மீன் எல்லாமே இருக்குண்ணே. எல்லா மீனும் இருக்குது. ஐர மீன் எப்படி தஞ்சாவூரில் எப்படி ஐர மீன் உங்களுக்கு? ஆற்றுல வரும்ண்ணே. ஆற்று பாசனம் ஸ்பெஷலாக வரும். நாங்கள் போய் இயற்கையாக பிடிச்சிட்டு வர்றது தானே. இயற்கையாக பிடிச்சிட்டு வரதான். மதுரையிலேருந்து வாங்குறதுலாம்? மதுரைலாம் கிடையாது, நம்மளே சொந்தமாக இங்கேயே நீங்கள் பிடிக்கிறது தான். சொந்தமாக. ஓகே ஓகே. ஐர மீனை பார்க்கலாமாண்ணே? பார்க்கலாண்ணே. எங்கண்ணே இருக்குது? இந்த வலையெடுமாம்மா, வலையெடு அருமையாக இருக்கும் பாருங்க. தான் ஐர பார்த்துக்கண்ணே. இதான் ஐர மீன். வாங்க வெளிச்சத்தில் காமிக்கவா? தெரியுதா? தெரியுதுண்ணே தெரியுதுண்ணே. பாருங்க, இதான் ஐர மீன். இதான் மதுரையில் இருக்க ஐர மீன் சொல்லுவாங்க, அதானே இது? அதே தான். ஆனால் நம்ம தஞ்சாவூர் ஐர மீன். ஆமாம், தஞ்சாவூர். சூப்பர் சூப்பர். நம்ம ஏர்லி மார்னிங் போயிட்டோன்னா எல்லாருமே கடையை அப்போ தான் எடுத்து வச்சுருந்தாங்க. எல்லா ஃபிஷ்ஷுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. ரீட்டெயிலில் எல்லா ஃபிஷ்ஷுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்குறதெல்லாம் இருக்குது. எந்த மீன் நல்ல மீன், எது நம்ம சாப்பிடாத மீன், எது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, எது பழைய மீன், எது புதிய மீன் நீங்கள் பார்த்து வாங்குறதெல்லாம் இருக்குது. ஆனால் என்னையை பொறுத்தளவு நம்ம தஞ்சாவூர் ரீட்டைல் ஃபிஷ் மார்க்கெட்டில் எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஆனால் ஒரு கண் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கிறது உங்களுக்கு நல்லது, விற்கிற அவங்களுக்கு நல்லது. எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நண்டு பாருங்கள், அப்படியே பிரமிடு மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த நண்டோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு அண்ணன் கடையில் என்ன இருக்குன்னு கேட்டு விரிவாக தெரிஞ்சுக்குவோம். அப்படியே பாருங்கள், விரால் மீன்னா அப்படியே துள்ளி குதிக்குது. ஐயா அப்படியே கெண்டை மீனை அப்படியே அடுக்கி வச்சுட்ருக்காரு வியாபாரத்துக்காக. நம்ம போனது இயர்லி மார்னிங் 6:30. ராட்டு இருக்கு. ஆனால் நம்ம கடையில் என்னென்ன மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது? நம்மள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக உள்ள சம்பா நண்டு இருக்குது, கடல் ராட்டு, முரல் இருக்குது, கொடுவா இருக்குது. அது மீன் கொடுவா மீன், விலை மீன் கொடுவா இருக்குது. சரி. கோலா மத்தி, பெரிய மத்தி, சின்ன மத்தி இருக்குது. ஓகே, கிளாஸாக இருக்கும் எல்லாமே. இது என்ன மீன்? இது மதன கொடுவாமாங்க. முள்ளு கொடுவா. இது வாழை மீனா? இது முரல். முரல் டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது கோலா மீன். கொல்லி மீன். இது பெரிய, இது கேரளா மத்தி. இது கேரளா மத்தி. நம்பூர் மத்தி. இது நம்பூர் மத்தி. இது சூரவங்க டீனா ஃபிஷ். இது என்ன மீன்? இது மீன் பேர் என்ன? சுந்தரி. எல்லாமே
ஓ அதுலேயே 2 வெரைட்டி இருக்கு. ஆ இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இந்த இதுல தானே ஒரு முள்ளு விஷ முள்ளு ஒன்று இருக்கு.
போட்டு வருது லாங்ல இருந்து வரேன். கால் உடையாம. இது என்ன நண்டு? சிப்பி நண்டு. 100 200. அந்த சிப்பி நண்டுன்னு சொன்னதை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். எல்லா கடையிலையும் மீனை அப்படியே அடுக்கி வச்சுருந்தாங்க வியாபாரத்துக்கு. ஏன்னா கும்பலாக இருக்கும்போது யார்கிட்டையும் நம்ம வந்து இன்டர்வியூ எதுவுமே எடுக்க முடியாது. அவங்கள்ட்ட அந்த மீனில் இருக்க என்ன நன்மைகள் நம்மள்கிட்ட சொல்ல முடியாது. ஒரு அண்ணே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, வாங்க பார்க்க. அண்ணா வணக்கண்ணே, நம்மள்ட்ட இன்னைக்கு என்ன மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது? சார் நம்மள்ட்ட வந்து இன்னைக்கு நாளைக்கு சண்டேனால இன்னைக்கு எல்லாமே ஸ்பெஷலாக வந்திருக்கு. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் வந்திருக்கு. இது மத்தி மீன் சார். மத்தி மீன் சாப்பிட்டா ஒமேகா 3 விட்டமின் அதிகமாக உள்ள மீன். இது பேர் வெலை மீன் கொடுவா. உள்ளே இருக்காது, போன்லெஸ் போடலாம். மீன் அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். எல்லாம் பெரிய ஐட்டம், எல்லாம் எக்ஸ்போர்ட் ஐட்டம். இது கிளி கொடுவா. இது கிளி கொடுவா பிரியாணியே செய்வாங்க. அந்த கிளி கொடுவால பிரியாணி, ஆமா பிரியாணி செய்வாங்க. பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது போன்லெஸ் போட்டு கிளி கொடுவா போடலாம். இது சங்கரா மீன். சங்கரா மீன் சாப்பிட்டா சங்கரா முள்ளு இருக்காது, சின்ன பிள்ளை கூட சாப்பிடலாம். மீன் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது பேர் முரல் சார், கலிங்க முரல்னு சொல்லுவாங்க. முரல் அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இந்த முரல் சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இந்த முரல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா மூட்டு வலி, முதுவலி எல்லாத்துக்குமே நல்லது. பச்சை முரல். முரல் பேரு மிளகாய்றாங்க பாருங்க. இது வெள்ளைக்கிழங்கா. இதெல்லாம் எக்ஸ்போர்ட் ஐட்டம். வெள்ளைக்கிழங்கா இது பேரு. இப்போ முள்ளே இருக்காது, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் மீன். இந்த மீன் இது கிளி கொடுவா. பெருசு இருக்கு, அதுல சின்னது. இது வெலை மீன் கொடுவா. கொடுவா வகை தான். வெலை மீன் கொடுவால முள்ளு இருக்காது, மீன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இது பேர் மதன கொடுவா. ஆமா, இதெல்லாம் பெரிய ஐட்டம் தான். மீன் சூப்பரா இருக்கும். எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம மார்க்கெட்ல வந்து நம்ம இந்த சரௌண்டிங்ல வந்து தஞ்சாவூர் மார்க்கெட்ல வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும், மலிவாவும் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் மிஞ்சி போனா வெறும் 250 ரூபா மாதிரி தான் வைப்பாங்க. கடற்கரைக்கு போனா கூட இந்த விலைக்கு நீங்க வாங்க முடியாது மீன். இது காணாங்கெழுத்தி. மத்தி எவ்வளவு மெடிசனோ அதே மாதிரி காணாங்கெழுத்தி. பேர் இருக்கு. இந்த மீன் பேரு 3 பேர் சொல்லுவாங்க. காணாங்கெழுத்தி, ஐல, குமுலா. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. இதுல ஒமேகா 3 இருக்கு. டாக்டருங்க அதிகமா சாப்பிட சொல்ற மீன் காணாங்கெழுத்தி, மத்தியும் தான். காணாங்கெழுத்தி, மத்தி, சூரை, இது 3மே விட்டமின் அதிகமா உள்ள மீன். இது கிழங்கா மீன் சொல்லுவாங்க. இது வந்து சில்லி போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளவு சூப்பரா. ஆனா இப்ப தொடும் போது கொலகொலன்னு இருக்கு. சில்லி கிழங்காவே கொலகொலம் தான் இருக்கும். இது பேரே குழஞ்சா நினைச்சா. பேரே குழஞ்சா மீன் தான் சொல்லுவாங்க. ஆமா, சூடு போட்டாதான் கிழங்கா மீனே வரைக்கும். மீன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். வேற ராட்டு இருக்கு. கடல் ராட்டு இருக்கு. ராட்டு எக்ஸ்போர்ட் ராட்டு இருக்கு. அது பேர் டைகர் ராட்டு. இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இது ஆமா. இதோட கவுண்டிங் பெருசா இருந்துச்சுன்னா எக்ஸ்போர்ட். இதோட சின்ன சைஸா இருக்கனால நம்ம தஞ்சாவூர் மார்க்கெட்டுக்கு வருது. சின்னதா இருக்கனால மார்க்கெட்டுக்கு வரும். இல்லன்னா இங்க மார்க்கெட்டுக்கே மீன் வராது. ராட்டு வராது. எக்ஸ்போர்ட் தான். இது வந்து நார்மல். இது கடல் ராட்டு. இந்த ஒயிட் ராட்டு. இது மஞ்சன பாறை மீன். கட்டாப்பாறை. கட்டாப்பாறை சொல்லுவாங்க அந்த மீன். இதுல சைஸ் சின்னதா இருக்கு, பெருசெல்லாம் வரும். நிறைய வரும். ஆமா. சரி, நான் சண்டே இன்னும் என்னென்ன மீன் ஸ்பெஷலா வரப்போகுது? அப்படி வேற சார், பஜார் தான். என்ன மீன் வருதோ எல்லா மீன் எடுத்து நமக்கு கிடைக்கும். ஆமா, ஆனா எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான். எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வரும். ஓகே, தேங்க்யூ சார். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா மீனுக்கான பயன்கள் என்னென்ன மீன் இருக்குங்கிறத நம்ம சேனலுக்காக ஒரு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. நம்மளோட சேனல் பேரை சொல்லுங்கள். கண்டிப்பாக சூப்பர் டிஸ்கவுண்ட் எல்லா கடையிலையுமே இருக்குது. அப்படியே வந்தோம்னா செம்ம சூப்பரான என்னென்ன மீன் புதுசாக வந்திருக்குன்னு அண்ணன் அப்படியே சாக்கில் இருந்து கொட்டுவார். அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஆற்றுல பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீனை அண்ணன் கொட்டுறாரு. இந்த மீனோட பேர் தெரிஞ்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். செம்ம சூப்பரான மீன். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இதை கொடுத்தோன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்டாக. இதில் மூக்கில் மட்டும்தான் 2 மீசை இருக்கும். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்னாரு. ஆனால் பார்த்து எடுக்கணுன்னே அப்படி கையில் முள் குத்தி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பஞ்சு அப்படியே நகர்த்தி வைக்கிற மாதிரி மெதுவாக நகர்த்தி வைக்கிறாரு. இந்த மீனோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த விரால் மீன்லேயே குட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மீன் தான் இந்த மீன். இந்த மீனோட பேர் என்ன? கொரவை மீன். கொரவை மீன் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சிங்க. உயிருள்ள ராட்டுங்க பாருங்கண்ணா. இது மாதிரிலாம் சத்தியமாக பார்த்ததில்ல. அவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இங்கே பாருங்கள். எல்லாமே நகர்ந்து போகுது. எப்படி போகுது? நகர்ந்து போகுது. அங்கே பாருங்கள். இது மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கணுமா? நம்ம தஞ்சாவூர் பெரிய ரீட்டைல் மார்க்கெட் போங்க. மீனை அள்ளிட்டு வந்து குடும்பத்தோடு சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு ஷேர் பட்டனை தட்டிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே பாருங்கள், இந்த மீன் பேர் வாழை மீன். அண்ணன் ஒரு பேர் சொல்லுவார். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அருமையாக இருக்கும். சீட்டு வாழை இதுதான்.
வாழை சூப்பர் சூப்பர். வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.